ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸில் பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் வந்து நார்மல் பின்னல், அதாவது நார்மலாக நம்ம கூட பின்னக்கூடிய முறையில் எப்படி கூட பின்னுறது அப்படிங்கிறத பற்றி போன கிளாஸில் பார்த்தோம். இந்த கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதே நார்மலில் பிஸ்கட் நாட் எப்படி போட்டு நம்ம கூட பின்னுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் கற்றுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு நான் வந்து 2 கலர் எடுத்திருக்கேன், ஒரு ரெட், ஒரு சாண்டல். ஓகேங்களா? இப்போ நமக்கு வந்து இது 2லையுமே பாதி பாதி தான் தேவைப்படும், நமக்கு ஃபுல்லாக தேவைப்படாது. ஸோ 2 கலரில் போட்டால் தான் பிஸ்கட் நாட் வந்து நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச 2 கலரில் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கூடை பின்னுறதுக்கு நமக்கு 12 ஒயர் தேவை. சரிங்களா? நான் வந்து ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் வந்து என்ன பண்ணிடுறேன் சொல்லி காமிச்சிட்றேன். இந்த 30 சென்டிமீட்டர் தான் ஒரு அடி. ஓகேங்களா? 1 2 3 4 5. ஓகேங்களா? 5 ஸ்கேல் நான் வந்து வெட்டியிருக்கேன். 5 ஸ்கேலில் 12 ஒயர். ஓகேங்களா? 5 ஸ்கேலில் 12 ஒயர் நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஒயர் வந்து நமக்கு இப்போ தேவைப்படாது. நம்ம தேவைப்படும் போது இந்த கலரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 12 ஒயரையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சிகப்பு கலர் ஒயர் மீதி இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம நார்மலாக பேஸ் போடுவோம் இல்லையா, அதே தான் இப்போ நம்ம வந்து இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ண போகிறோம். இந்த 12 ஒயரையும் இப்போ ரன்னிங் ஒயரில் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இப்படி 2ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த மடிப்பில் இருந்து இந்த லென்த்துக்கு. ஓகேங்களா? இப்போ மடித்தாச்சு. இப்போ மடித்த இந்த பாதி ஒயர் இருக்கு இல்லையா, இது வந்து நமக்கு லெஃப்ட் சைடும், ரன்னிங் ஒயர் வந்து எப்போதும் வலது சைடு இருக்கணும். ஓகேங்களா? இப்போது இந்த ஒயரை இப்படி மடித்து வச்சுருக்கோம். அதே போல் இந்த 12 ஒயரில் ஒரு ஒயரை நம்ம எடுத்து இந்த மடிப்பில் இப்படி வைக்கிறோம். வச்சு இந்த மாதிரி இந்த பள்ளமாக இருக்க இந்த பகுதியை எடுத்து உள்ள விடுறோம். பிஸ்கட் நாட் எப்படி போடுறது அப்படிங்கிறத பற்றி ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ வந்து ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்து அதை போட்டு பழகிட்டு இந்த கூடையை பின்ன பழகிக்கலாம். இப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏற்ற இறக்கம் வரும். ஸோ அந்த ஏற்ற இறக்கம் வராமல் நம்ம என்ன செஞ்சுக்கணும், ஒயரை வந்து சரி பண்ணிக்கணும். இந்த ஃபஸ்ட்டு லைன் நம்ம போடுறப்ப நம்ம கண்டிப்பாக இதை செக் பண்ணியே ஆகணும். அப்போ தான் நமக்கு வந்து கூட கரெக்டான மெஷர்மெண்ட்டில் வரும். இல்லைன்னா ஒரு பக்கம் ஒயர் அதிகமாகவும் ஒரு பக்கம் ஒயரு கம்மியாகவும் இருக்கும். சரிங்களா? இதை கொஞ்சம் நம்ம கவனிக்கணும். இந்த 12 ஒயரை ஜாயின் பண்ணும்போது மட்டும் நம்ம கவனித்தா போதும். ஓகேங்களா? இப்போது ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது நெக்ஸ்ட் ஒயரையும் இதே போல் நம்ம வந்து அதே மாதிரி மடிச்சுக்கிறோம். உங்களுக்கு நார்மல் கூட பின்ன தெரிஞ்சிட்டாலே போதும். நீங்கள் அடுத்தடுத்து ஒவ்வொரு கூடையும், அதாவது கூடையில் எத்தனை மாடல் இருக்கோ அத்தனை மாடலும் உங்களாலையும் போட முடியும், உங்களாலையும் சம்பாதிக்க முடியும். பெண்கள் எல்லாருமே கண்டிப்பாக ஒரு கைத்தொழிலை கற்று வச்சுக்கணும். வீட்டில் இருந்தே, அதாவது வெளியில் வேலைக்கு போக முடியாத பெண்கள்லாம் என்ன செய்யலாம், வீட்டில் இருந்தே நம்மளால் சம்பாதிக்க முடியும். கைத்தொழிலை ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஸோ வீட்டில் இருக்க நம்ம எல்லாருமே கண்டிப்பாக ஒரு கைத்தொழிலை வந்து என்ன செஞ்சுக்கணும், கற்றுக்கணும். இப்போது நம்ம 12 ஒயரையும் ஜாயின் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், நான் 12 ஒயரையும் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போது இந்த ஒயரை வச்சு இந்த மாதிரி இப்படி மடக்கி என்ன செய்யணும், நம்ம ரன்னிங் ஒயரை வந்து என்ன செய்யணும், கட் பண்ணி விடணும். நம்ம அடி போடும்போது இந்த மாதிரி மெத்தடை தான் நம்ம என்ன செய்வோம், ஃபாலோ பண்ணுவோம். இப்போது 2வது லைன் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போது நம்ம வந்து அடி வந்து 8 லைன் போட போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஆல்ரெடி நான் வந்து ஒரு லைன் போட்டுட்டேன். இப்போது இந்த பக்கம் நீங்கள் 4 லைன் போட்டுக்கோங்க, இந்த சைடு 3 லைன். ஓகேங்களா? சென்டர் மாறாமல் இருக்கிறதுக்காக இந்த ஒரு சைடு மட்டும் சின்னதாக ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க.
ஓகேங்களா? இப்போ நம்ம செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கேருந்து இந்த மாதிரி அளந்துக்கோங்க. அளந்து இந்த இடத்த என்ன செஞ்சுக்கணும், மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இப்போது இந்த ஒயருக்கு அடியில் வச்சு இதை இப்படி ஒரு சுற்றி சுற்றி இந்த பள்ளமாக இருக்கு இல்லையா, இந்த பள்ளமாக இருக்க இந்த பகுதியை எடுத்து மேலே வைக்கிறோம். இவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்களால் எந்த அளவுக்கு டைட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டைட் பண்ணிக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட் நாட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே போல் வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமலும் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். அதே போல் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுனா அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு தூண்டுகோலாகவே இருக்கும். கூட பின்ன தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியும். ஓகேங்களா? இப்படி தான் நம்ம வந்து என்ன போடணும், அடி போடணும். கூடையில் இருக்கக்கூடிய அத்தனை மாடலுமே நான் வந்து இந்த கிளாஸில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பெரிய பெரிய கூடை பின்னோம் அப்படின்னா ஒயர் நிறைய தேவைப்படும். ஸோ இதுனா ஒரு 4-5 ரோலே நீங்கள் எல்லா கூடையும் என்ன செஞ்சுக்கலாம், குயிக்காக கற்றுக்க முடியும். ஸோ அதுக்காக சின்ன சின்ன கூடைகள் பின்னி பழகணும் அப்படின்னா இதை நம்ம ஒரு மாடலுக்காக கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம், வச்சுக்கலாம். இப்போ ஒரு பெரிய கூடை ஒரு லஞ்ச் பேக் பின்னனாலுமே உங்களுக்கு என்ன தேவை, 2 ரோல் கண்டிப்பாக தேவை. இப்போது இந்த கூடை பின்னும்போது ஆஃப் ரோல் தான், இதில் ஆஃப் ரோல் அதில் ஆஃப் ரோல் தான் நமக்கு தேவைப்படும். மிச்சம் இருக்கிறதுல இன்னொரு மாடல் கூடையே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பின்னி பழகிக்கலாம். ஸோ வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது 2வது லைன் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த கூடை பின்னுற அத்தனை கிளாஸையும் நான் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஆரி ஒர்க், அப்புறம் டெய்லரிங் கிளாஸ், அப்புறம் ஹேண்ட் எம்ப்ராய்டரி இந்த மாதிரி கிளாஸஸ் அப்படி கண்டினியூஸாக போடலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் வீடியோ அடுத்தடுத்து போடுறதுக்கு. ஏன்னா நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க எந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்க, எந்த மாதிரி வீடியோஸ் எதிர்பார்க்குறீங்கன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ பாருங்கள் 2வது லைன் முடிச்சிட்டேன். ஸோ இப்போ இந்த பக்கம் இன்னும் ஒரு 3 லைன், இந்த பக்கம் ஒரு 3 லைன் போட்டு டோட்டலாக நமக்கு வந்து 8 லைன் போட்டுட்டு உங்ககிட்ட நான் வந்து காட்டுறேன். ஓகே, இப்போ பாருங்கள் நம்ம வந்து 8 லைன் போட்டாச்சு. ஓகேங்களா? இவ்வளோ தான் நம்ம அடி போடுறது. ஸோ இப்போ நம்ம அந்த முடிச்சை வந்து என்ன செஞ்சுக்கலாம், அவிழ்த்து விட்டுக்கலாம். ஸோ இனி வந்து இந்த சாண்டல் கலர் இருக்கு இல்லையா, நான் வந்து இப்போ சாண்டலும் ரெட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த கலர் காம்பினேஷனில் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ ஒயரை கூட இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம், ஒரு குச்சியில் சுற்றி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஏதாவது ஒரு சைடு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த சைடு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த ஒயர் இருக்குது பாருங்கள், இதை இப்படியே அளந்து இதை மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு 4 ஒயராக நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம், இதில் வந்து பின்ன போகிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த ஒயரில் நான் வந்து பின்ன ஆரம்பிக்க போகிறேன். இந்த அடியில் வச்சு இந்த சின்ன ஒயர் எப்போதுமே நமக்கு லெஃப்ட் சைடு தான் இருக்கணும். ஓகேங்களா? ரன்னிங் ஒயர் வலது பக்கம் இருக்கணும். இப்போ நம்ம எப்போதும் போல் நாட் போடுறோம். ஓகேங்களா? இப்போ 1, இப்போ செகண்ட் நாட். 2,
இது 3. இப்போ 4. ஓகேங்களா? இப்போது இந்த ஒயரை வந்து நம்ம கட் பண்ணி விட போகிறோம். ஸோ இந்த இருக்குது பாருங்கள், இந்த பக்கத்தில் இருக்கு இல்லையா, அந்த ஒயரோட ஹைட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து அந்த ஹைட்டுக்கு இந்த ஒயரை வந்து என்ன செய்ய போகிறோம், நம்ம கட் பண்ணி விட போகிறோம். ஓகேங்களா? இப்போ மறுபடியும் இப்போது இந்த 4லேயும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம், இந்த 4 ஒயர்லேயும். ஸோ இப்போ இதில் ஜாயின் பண்ணணும். ஸோ இந்த ஒயர் எவ்வளோ இருக்குது ஹைட்டு பார்த்துக்கோங்க. அதை 2ஆக மடிச்சுக்கோங்க. திரும்ப என்ன செய்கிறோம், ரன்னிங் ஒயர் மாதிரி. ஓகேங்களா? பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் சொல்லி கொடுக்குறேன். பொறுமையாகவும் உங்களுக்கு நான் வந்து போட்டு காமிக்கிறேன். இந்த சின்ன கூடையை நீங்கள் பின்னி பழகிட்டாலே போதும், பெரிய கூடையெல்லாம் கண்டிப்பாக என்ன செஞ்சிடலாம், பின்னி பழகிடலாம். ஸோ மறுபடியும் நம்ம நார்மல் நாட் போடுறோம். ஓகேங்களா? இப்போ 2வது. ஸோ இதை சுற்றி ஃபுல்லாகவே நம்ம 4 ஒயரை இந்த மாதிரி பின்னி அந்த அளவுக்கு ஹைட்டுக்கு இந்த சாண்டல் கல் ஒயரை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த பிஸ்கட் நாட்டுக்கு வந்து நமக்கு ரன்னிங் ஒயர் தேவைப்படாது. அதனால் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒயரை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இப்போது நமக்கு பிஸ்கட் நாட் அப்படிங்கிறது பிஸ்கட் மாதிரி வரக்கூடிய அந்த ஷேப் வந்து ரெட் கலரில் வரும். பார்டர் மாதிரி வரக்கூடியது இந்த ரெட் கலரில், ரெட்டு வித் சாண்டலில் வரும். ஓகேங்களா? இப்போ மறுபடியும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறோம், ஹைட்டை அளந்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ மறுபடியும் அதே மாதிரி. ஸோ இந்த இடம் வரும்போதும் அதே தான், நான் உங்களுக்கு அந்த இடம் வரும்போது மட்டும் நான் டர்ன் பண்ணி காமிச்சிட்றேன். மறுபடியும் எடுத்து மடிச்சுக்கிறோம். இந்த மாதிரி எடுத்துட்டு குச்சியில் எடுத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சிக்கில்லாமல் சுற்றி வச்சுக்கிடுவோம். கவரில் வச்சுக்கிறப்போ ஒரு சில டைம் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இடையில சிக்கு வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பின்னி வச்சுக்கிட்டாலும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கூட பின்னுறதுக்கு. கூடையை பற்றின வீடியோ நிறைய ப்ளேலிஸ்ட்டில் வந்து நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுறவங்க ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போது 2வது நாட்டு. உங்களுக்கு கூட ஏதாவது ஆர்டர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் கமெண்டில் கேளுங்க. அவங்களுக்கு நான் வந்து டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்லுவேன். இப்போது 4வது நாட்டு. ஓகேங்களா? அப்போ 4வது நாட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஹைட்டுக்கு நம்ம என்ன செய்யணும், கட் பண்ணிவிடணும். ஓகேங்களா? ஸோ கூடையே எனக்கு நாட்டு கூட போட தெரியாதுன்னு நினைக்கிறவங்க என்னோடய வீடியோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் கூட பின்ன முடியும். அதை என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். இப்போ பாருங்கள், இந்த லென்த்துக்கு நான் வந்து என்ன செஞ்சுக்கிறேன், ஒயரை எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த ஹைட்டுக்கு மடிச்சுக்கிறோம். மடிச்சுட்டு இப்போ இந்த பக்கமாக நம்ம என்ன செய்ய போகிறோம், ரன்னிங் ஒயர் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ நம்ம 8 போட்டோம் இல்லையா, இப்போ இதில் 2 பார்ட் வரும். இது 4, இது 4. அதே மாதிரி தான் இந்த பக்கமும். சரிங்களா? இதை மட்டும் நான் போட்டு காமிச்சிட்றேன். அதுக்கப்புறம் அந்த பக்கம் நீங்களாக என்ன செய்யணும், ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இப்போ 3, நெக்ஸ்ட் 4. ஓகேங்களா? நான் வீட்டில் இருந்துக்கிட்டே தாங்க டெய்லரிங், ஆரி ஒர்க், கூட பின்னுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வீட்டில் இருந்துக்கிட்டே தான் நான் சம்பாதிக்கிறேன்.
அதே மாதிரி நீங்கள் வேலைக்கு வெளியில் போக முடியாதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வீட்டில் இருந்தே கைத்தொழிலை கற்று வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யலாம், ஈஸியாக சம்பாதிக்க முடியும். இப்போ நெக்ஸ்ட்டு 4 நாட்டையும் என்ன செய்கிறோம் நம்ம இப்போ 2 இது 3 இது 4. ஓகேங்களா? ஸோ இப்போ 4 நம்ம பின்னிட்டோம். இப்போ இந்த ஹைட்டுக்கு இந்த டைரெக்ஷனில் போகுது பார்த்தீங்களா? அப்போ இந்த ஹைட்டுக்கு நம்ம கட் பண்ணிவிடணும். திரும்பியும் இந்த ஹைட்டுக்கு இந்த 4 அப்புறம் இந்த பக்கம் நம்ம எப்படி பின்னினோமோ அதே தான் இந்த 2 சைடும் பின்னிட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஃபுல்லாக காட்டினேன் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ உங்களுக்குமே நெட்டு பேலன்ஸ் போட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வீடியோவை கொஞ்சம் சுருக்கி கொடுக்குறேன். எதை எதை கட் பண்ணணுமோ அதை மட்டும் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோவை காட்டுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், ஃபுல்லாக நம்ம வந்து என்ன செஞ்சாச்சு, சாண்டல் கலர் ஒயரை ஜாயின் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போது நெக்ஸ்ட் வந்து நம்ம பிஸ்கெட் நாட் போட போகிறோம். பிஸ்கட்னாலே நமக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா? பிஸ்கட் பிடிக்காதவங்க இருப்பாங்களா? இப்போ பாருங்கள், இந்த 4 ரெட் இருக்கு இல்லையா? இந்த 4 ரெட்டையும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஒயர். ஓகேங்களா? இதை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. 2வது ஒயரையும் அதே மாதிரி நம்ம மடிச்சுக்கிறோம். ஓகேங்களா? மடிச்சுட்டு இந்த 3வது ஒயர் இருக்குது பாருங்கள், இதை இந்த 2 ஒயரையும் சேர்த்து இப்படி சுற்றுறோம். ஓகேங்களா? சுற்றிட்டு கொஞ்சம் பொறுமையாக தான் என்ன செய்யணும், இதை போடணும். ஒரு லைன் மட்டும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அடுத்து மேலே மேலே நம்ம போடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த 2 ஒயரையும் வச்சுட்டோம். 3வது ஒயரை சுற்றிட்டோம். ஓகேங்களா? சுற்றிட்டு இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒயர் இருக்குது பாருங்கள், இந்த ஒயர் எடுத்து இந்த 2க்கும் கேப்பில் ஓகேங்களா போட்டாச்சு. இப்போ இந்த ஒயர் எடுத்து இந்த சைடில் போட்டோம். இப்போ இந்த பள்ளமாக இருக்கா, இந்த 3வது ஒயர் சுற்றி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ஒயரை எடுத்து இந்த 2 ஹோல்லையும் நம்ம வந்து என்ன செய்கிறோம், உள்ளே விடுறோம். ஓகேங்களா? விட்டாச்சு. இப்போ இந்த ஒயரை கீழே இறக்கி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த 2 ஒயரும் மேலே இருக்கா, இதை மறுபடியும் கீழ்ப்பக்கமாக கொண்டு வந்துட்டு இந்த 4வது ஒயரை மறுபடியும் என்ன செய்கிறோம், ஒரு சுற்று சுற்றுறோம். சுற்றிட்டிங்களா? சுற்றிட்டு இப்போ மறுபடியும் அதே ஒயரை இந்த 2க்கும் சென்டரில் இந்த ஒயரு இந்த சைடில். இப்போ 4வது ஒயர் இருக்கா, இந்த பள்ளமாக இருக்கக்கூடிய இந்த ஒயரை எடுத்து இந்த ஹோலில். ஓகேங்களா? இவ்வளோதான். இப்போது இந்த எல்லாத்தையும் கிட்ட 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 நம்ம வந்து இழுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பிஸ்கெட் நாட் கிடச்சிரும். ஒரு லைன் சுற்றி போடுற வரைக்கும் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக என்ன செய்யணும், போடணும். இங்கே பாருங்கள், இப்போ இந்த இடம் இவ்வளோ கேப் இருக்குது அப்படின்னா என்ன செய்யணும், இந்த ஒயரை நீங்கள் கொஞ்சம் லூஸ் விட்டு நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம், இதை டைட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ இந்த ஒயரை நான் இங்கே இழுத்துட்டேன். இழுத்து டைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப இழுத்திங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ ஓரளவுக்கு அதை வந்து இந்த மாதிரி கேப் இருக்க மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. ஓகே பாருங்கள், பிஸ்கெட் நாட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை இன்னும் கொஞ்சம் கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம், டைட் பண்ணிக்கலாம்.
இந்த ஒயரை கொஞ்சம் இழுத்து விட்டு டைட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பிஸ்கெட் போட்டாச்சு. பிஸ்கெட் போட்டதுக்கப்புறம் இந்த இருக்கு பாருங்கள், இந்த சாண்டல் ஒயரு இப்போது இந்த சாண்டல் ஒயர் பாருங்கள், இதை நம்ம அடுத்த நாட் போடும்போது சரியாக வந்துடும். ஓகேங்களா? யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம், என்னடா இவ்வளோ கேப் இருக்கே அப்படின்னு. நீங்கள் ரொம்பவே நெருக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பிஸ்கெட் வந்து ஒரு ஷேப்பாகவே இருக்காது. ஸோ நீங்கள் வந்து இந்த பக்கம் 2 சாண்டல் ஒயர் இருக்கும், இதை எடுத்து ஒரு நாட் போடுறோம். நார்மலாக ஒரு நாட் போட்டுட்டு இந்த ஒரு இடத்துல மட்டும் நான் போட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக என்ன செஞ்சுக்கலாம், போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு நாட், அதாவது மிக்சட் ஆகி வரும். சரிங்களா? அந்த பிஸ்கட்டை சுற்றி ரெட் வித் சாண்டலாக வரும். இந்த ஒரு லைனுக்கு மட்டும் இப்படி உங்களுக்கு லைட்டாக கேப் தெரிகிற மாதிரி இருக்கும். மற்றபடி 2வது லைன் வரும்போது உங்களுக்கு வந்து சரியாக வந்துடும். ஸோ அதனால் யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம். இப்போது இந்த கார்னர் பாருங்கள், இப்போ இந்த இடத்த சுற்றிட்டோம். இப்போது இந்த இடத்துல 2 சாண்டல் போகுது பாருங்கள், இது 2யும் சேர்த்தாப்புல ஒரு நாட். ஓகேங்களா? அடுத்தாப்புல இந்த இடத்துல இப்போ இந்த நாட்டை சேர்த்து இப்போது இந்த இடத்துல ஒரு சாண்டல் வரும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. நமக்கு 3 இடத்துல இந்த மாதிரி சாண்டல் வந்திருக்கு, சென்டரில் பிஸ்கெட். ஓகேங்களா? இப்போது இந்த ஒரு இடத்துலையும் நான் திரும்பியும் உங்களுக்கு பிஸ்கெட் நாட் எப்படி போடுறது அப்படிங்கிறத காமிச்சிட்டு, இப்போ பாருங்கள், 4 ஒயரை எடுத்துக்கிறோம். ரெட் ஒயரை ஃபஸ்ட்டு ஒயரை இந்த மாதிரி மடிச்சுக்கிறோம். செகண்ட் ஒயரையும் அதே மாதிரி மடிச்சுக்கிறோம். ஓகேங்களா? 3rd ஒயரை எடுத்து இந்த மாதிரி ஒரு 2 இதையும் சேர்த்து சுற்றுறோம். சுற்றிட்டோம் இல்லையா? இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒயரை எடுத்து 2க்கும் கேப்பில் விடுறோம். இந்த ஒயரை இந்த சைடு. இப்போது இந்த ஒயரை எடுத்து இந்த 2 ஹோல்லையும் விடுறோம். பாருங்கள், ஓகேங்களா? ரொம்ப ஈஸியாக தான் சொல்லித்தரேன். பிஸ்கட் நாட்டு இதில் ஈஸியாக என்ன செஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த 2 ஒயரையும் கீழ்ப்பக்கமாக கொண்டு வரோம். இப்போ இந்த 4th ஒயர் இருக்கா, 4வது ஒயரை எடுத்து மறுபடியும் இந்த 2 ஒயரையும் இப்படி சுற்றிட்டு, இப்போது இந்த 2 ஒயரையும் கீழே கொண்டு வந்தோம் இல்லையா, இந்த 2 ஒயரையும் மறுபடியும் மேல் பக்கமாக கொண்டு போகிறோம். கொண்டு போயிட்டு இப்போ இந்த பள்ளமாக இருக்கா, இந்த சுற்றி இருக்குமா 4வது ஒயர், இந்த ஒயரை எடுத்து இந்த உள்ள. சரிங்களா? இவ்வளோதான் பிஸ்கெட் நாட்டு. ஸோ பக்கமாக வர்றதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். 2வது லைனில் கண்டிப்பாக சரியாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 3 ஒயருக்கும் பாருங்கள் எவ்வளோ நெருக்கமாக கிடச்சிருக்குன்னு. இப்போ இந்த ஒயரை லைட்டாக
இப்படி லூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யணும், டைட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட நமக்கு கேப் இருக்குது பாருங்கள். இந்த 3 ஒயரும் நெருக்கமாக வந்துடுச்சு. கொஞ்சம் பொறுமையாக தான் இதை வந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ இந்த ஒயரை தான் நம்ம இழுக்க வேண்டியது பாருங்கள். இழுத்தாச்சு. ஓகேங்களா? ம். இப்போ இது கிட்ட போட்டாச்சு. இப்போ மறுபடியும் இந்த 2 சாண்டலையும் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு நாட் போட போகிறோம். இந்த ஒன்று மட்டும் நான் வந்து ஃபினிஷ் பண்ணி காமிக்கிறேன். சுற்றி இதே மெத்தடில் தான் நம்ம மேலே வரைக்கும் அப்படியே ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகேங்களா? சென்டரில் வரக்கூடிய அந்த 4 ஒயரில் கரெக்டாக பிஸ்கெட் நாட் போடுறோம். மற்றபடி கிராஸாக வரக்கூடிய அத்தனை ஒயர்லேயும் நம்ம நார்மல் நாட் போட்டு கூடையை வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த ரெட்டும் இந்த சாண்டலும் மிக்ஸ் ஆகுது. இந்த இடத்துல நார்மல் நாட். இப்போ இந்த ஒரு நாட்டு இருக்கு இல்லையா, அந்த சாண்டல் நாட்டு, இதை இதோட வந்து கிராஸ் பண்ணணும். பாருங்கள், அந்த டைரக்ஷனே நமக்கு தெரியும் இந்த ஒயர் எந்த பக்கமாக போகுதுன்னு. ஓகேங்களா? ஈஸியாக இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம், குழம்பாவே வேண்டாம். ஸோ இதை வச்சு இதான் இப்போ ரன்னிங் ஒயர் மாதிரி இந்த 3லையும் நம்ம என்ன செய்ய போகிறோம், நாட் போட போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இப்போ இந்த 3லையும் நாட் போட்டாச்சு. ஓகேவா? இப்படி தான் நம்ம பிஸ்கெட் நாட் வந்து இருக்க போகுது. பாருங்கள், இதை சுற்றி, அதாவது சுற்றி ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுட்டு அடுத்து ஹைட் எந்த அளவுக்கு உங்களுக்கு வேதோ சொருகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் விட்டுட்டு நான் வந்து போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா ஃபுல்லாக பின்றதை நம்ம காட்டணும் அப்படின்னா வீடியோ லென்த்தாக போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு ஒயர் இருக்குது மீதி. நான் வந்து இந்த அளவுக்கு ஹைட்டுக்கு வந்து நான் பின்னியிருக்கேன். இப்போ நான் எத்தனை லைன் பின்னியிருக்கேன் அப்படின்னு கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா, இப்போது இந்த மாதிரி கவுண்ட் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் இந்த மாதிரி கவுண்ட் பண்ணிங்கன்னா ஒரு சிலருக்கு புரியாமல் கூட இருக்கும். அதே போல் நீங்கள் ஃபினிஷிங் பண்ணுறப்போ இங்கே பாருங்கள், இந்த 4 சாண்டல் கலர் பாருங்கள், 4 இந்த இடத்துல நம்ம பின்னக்கூடாது. சரிங்களா? இப்போ ஒரு பிஸ்கட் பாருங்கள், ஒரு ஷேப்பு 1, இது 2வது பிஸ்கட் 2, இது 3வது பிஸ்கட். ஓகேங்களா? ஸோ அது ஃபுல்லாக அதுக்கு நேராக வர மாதிரி நம்ம என்ன செஞ்சுருக்கணும், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? எனக்கு ஒயர் வந்து நிறைய இருக்குல்ல, அதனால் நான் வந்து 1, 2, 3 பிஸ்கெட் போட்டிருக்கேன். சரிங்களா? அந்த 3 பிஸ்கெட்டை சுற்றியும் நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கணும், இந்த பாக்ஸ் நாட்டை நம்ம போட்டிருக்கணும். சரிங்களா? இப்போ போட்டுட்டோம், நம்ம இந்த அளவுக்கு பின்னிட்டோம், ஹைட்டை கொண்டு வந்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சொருகணும். சொருகிறது பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஏற்றம் இறக்கம், அதாவது பாருங்கள், உங்களுக்கு இந்த ஹைட்டை பார்த்தாலே, இந்த ஷேப்பை பார்த்தாலே தெரியும். ஏறி இறங்கி இப்படி போகுது.
ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஸ்ட்ரைட்டாக, அதாவது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பின்னி படிக்கிறதுனால ஸ்ட்ரைட்டாகவே சொருகிற மாதிரி, அதாவது நம்ம நார்மல் கூடையிலலாம் பின்னுவோம் இல்லையா, பின்னி சொருகிற மாதிரி நம்ம வந்து இதையும் சொருகி பின்னிடலான்னு நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம பிஸ்கட் நாட்டு தானே போட்டோம் இந்த ரெட் கலர் ஒயரில். இப்போ வந்து நார்மல் நாட் போட போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த 2 ஒயரை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இந்த 2 ஒயரை எடுத்து ஒரு நாட் போடுறோம். முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக தான் நான் வந்து சொல்லித்தரேன். நம்ம 5 அடி எடுத்துருக்கிறதுனால கண்டிப்பாக எல்லாருக்குமே என்ன செய்யும், 1 2 3 பிஸ்கட் கண்டிப்பாக வரும். சரிங்களா? ஸோ அந்த 3 பிஸ்கட்டையும் ஃபுல்லாக அதை சுற்றி நம்ம பார்டரும் கொடுத்துருக்கணும். கொடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபினிஷிங் கொண்டு வரணும். இப்போ இதில் வந்து நம்ம நார்மலாக ஒரு நாட் போட்டோம். பிஸ்கட் நாட் போடுறதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கோன்னா நார்மல் நாட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பின்னும்போது பார்த்தீங்கன்னா, இப்படி பின்னி சொருகும்போது என்னன்னா, நமக்கு மேலே வந்து நார்மல் கூடையோட ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி பின்னுறேன். ஸோ சுற்றி இதே மாதிரி நான் வந்து ஒரு 2 லைன் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், மேலே 2 லைன் போட்டுட்டேன். பாருங்கள், 1 2 3 பிஸ்கட். சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்கள் 1 2 வரும். அடுத்து இந்த குமிழ், அதாவது நம்ம 12 போட்டிருக்கோம்ல, அதில் பாருங்கள் 1 2 3 குமிழ் வந்திருக்கா, அந்த 3க்கு நேராக பாருங்கள் 3 வந்திருக்கான்னு. ஓகேங்களா? அந்த 2க்கு இடையில பார்த்தீங்கன்னா 2 பிஸ்கட் இருக்கும். பாருங்கள், இப்படி இதுக்கு 2 இதுக்கு 2. ஓகேங்களா? அதாவது நம்ம புள்ளி வைப்போம்ல, 3 அடுத்து அதுக்கு இடையில 2, அந்த மாதிரி மெத்தடு. பாருங்கள், சாண்டல் கலரு, சாண்டலுக்கு மேலே 2, அதாவது மிக்சர் நாட் வர்ற மாதிரி. பாருங்கள், 4 ரெட்டு, இந்த பக்கமும் மிக்சர் நாட் வர மாதிரி 2 கலர் மிக்சர் நாட். ஓகேங்களா? இப்போ பின்னிட்டோம். இப்போ இதை எப்படி சொருகிறது அப்படின்னு பாருங்கள். இது வந்து நம்ம கிராஸாக பின்னிருக்கிறதுனால நம்ம வந்து கிராஸாக தான் சொருக போகிறோம். ஆனால் போன கூடையில் நம்ம நார்மலாக பின்னோம்ல, அதே மெத்தடு தான். ஒரு இதை அப்படியே என்ன செய்வாங்க பாருங்கள். இப்போ இது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கா, பாருங்கள், பாக்ஸ் மாதிரி இருக்குது. சரிங்களா? பாக்ஸு. இப்போ இந்த பாக்ஸை இப்போ இந்த ஒயரை இந்த சென்டரில் பாருங்கள், இதுக்கு நேராக இருக்கிற இந்த ஒயர் மேலே மடிக்கிறோம். மடிச்சிட்டு இதில் பார்த்தீங்கன்னா கிராஸாக போகும் இந்த ஒயர், இந்த 2 ஒயரும் இப்படி கிராஸாக போகுது. அது சொருகிறதுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்கட்டை சுற்றி நம்ம வந்து நார்மலாக நாட் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு நேராக போகும். நம்ம அதிலேயே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், சொருகிக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து இதுக்கு நேராக கிராஸாக போகுது. ஸோ இதுலேயே நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம், சொருகிக்கலாம். ஒரு 4 5 நாட்டில் நீங்கள் வந்து சொருகி விட்டால் போதும். அதே போல் இந்த சைடு உள்ள ஒயரையும் நம்ம வந்து சொருகிக்கலாம். பாருங்கள், சொருகின இந்த நாட்டை நான் காட்டுறேன். நீட்டாக உங்களுக்கு தெரியுதா, அந்த ஒயரு எந்த சைடு கிராஸாக போயிருக்கு. அதே மாதிரி தான் எல்லா ஒயர்களையும் நம்ம வந்து நமக்கு உள்ளே வந்து மடித்து சொருகிற போது இங்கே பாருங்கள், ஃபினிஷிங் வந்து எனக்கு இந்த சாண்டல் வந்து தெரிகிற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு சொருகிட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன் பாருங்கள். அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். ஓகேங்களா? இப்போ இதை இப்படி அடுத்த ஸ்டெப்பில் சொருகணும்.
இது கொஞ்சம் சின்ன கூடைங்கிறதுனால கொஞ்சம் இதாக இருக்கும். உள்ள கையை விட்டு சொருகிறதுக்கு கொஞ்சம் பொறுமையாக என்ன செய்யுங்க, சொருகுங்க. சரிங்களா? இப்போ இந்த பிஸ்கட் நாட்டுக்குள்ளோடி கிராஸாக போகுது ஒயரு. அதை தானதுக்கப்புறம் நார்மல் நாட் இருக்குது. இப்போ அதில் சொருகிறோம். அவ்வளோதான். நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த 2 நாட்டையும் நான் சொருகியிருக்கேன் பாருங்கள். ஓகேங்களா? இதே மாதிரி தான் சுற்றி ஃபுல்லாக சொருகணும். சொருகிட்டு இதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக வந்து சொருகிட்டேன். பாருங்கள், ஃபுல்லாக நம்ம சொருகி கூடை வந்து பக்காவாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த பக்கம் 8 போட்டதுனால 2 குமிழ் வந்திருக்கும். இந்த சைடு நம்ம 12 போட்டோம் இல்லையா, 4ஆக பிரிக்கும்போது 3 குமிழ். அதே போல் இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 3. ஓகேங்களா? இதுதான் இந்த கூடையோட ஃபினிஷிங். இதுக்கு ஹேண்டில் வந்து எந்த இடத்துல போடணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். இப்போ பாருங்கள். இப்போ இதில் 3 பிஸ்கட் இருக்கு இல்லையா, இந்த 3 பிஸ்கெட்டில் இங்கே இந்த 3 பிஸ்கெட்டுக்கு கீழே பாருங்கள், இந்த பிஸ்கட் கீழே 2 ஒயர் இருக்குது. ஸோ இந்த 2 ஒயர்லேயும் இந்த 2 ஒயர் இதை வச்சு தான் நான் வந்து என்ன செய்ய போகிறேன், ஹேண்டில் வந்து போட போகிறேன். ஸோ இதுக்கு வந்து லென்த் வந்து 4 அடி எடுத்துக்கோங்க. 4 அடியில் நீங்கள் ஒரே கலர்லேயும் போடலாம், இல்லை டபுள் கலர்லேயும் போடலாம். அப்படின்னா டபுள் கலரில் போட்டிங்கன்னா அதில் ஒரு ஒயர், இதில் ஒரு ஒயர்னு எடுத்துக்கணும். உள் ஒயர் வந்து அதே 3.5 ஸ்கேல் எடுத்துக்கோங்க. வெளி ஒயர் மட்டும் 4 ஸ்கேல் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த கூடையில் ஹேண்டில் போட்டுட்டு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட காட்டிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம கூடை வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஹேண்டிலும் என்ன செஞ்சாச்சு, போட்டாச்சு. நமக்கு இப்போது நார்மல் பேஸில், அதுவும் கிராஸ் கட்டில் பிஸ்கட் நாட் கூட நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்குது. உள்ளே தாராளமாகவே இடம் இருக்குது. நம்ம இதை ஈஸியாக கோயிலுக்கு ஒரு விளக்கு போட போகிறோம் அப்படின்னா கூட அந்த கூடையில் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.